வணக்கம் மக்களே. ஒரு நண்பர் பிடிஹெச் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு ஃபார்மா செக்டர். இது நல்லா தான் இருக்குது. அதோட சார்ட் பார்த்தா நல்லா இருக்குது. அதோட ஃபண்டமெண்டல் பார்க்கணும்னா அதுவுமே நல்லா தான் இருக்குது. கடன் எல்லாம் வந்து அவங்க கடன் ஒரு மேக்ஸிமம் இதிலேருந்து குறைச்சிக்கிட்டு நல்லா குறைச்சி வந்திருக்காங்க. அடுத்து வந்து பிஎன்டெல் பார்த்தோம்னா அதுவும் வந்து சேல்ஸ் பாருங்கள், சேல்ஸ் வந்து நல்ல ஒரு மூவிங் இருக்குது. நல்லா சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிராஜுவலாக அவங்க க்ரோத் ஆகிட்டே தான் இருக்குது. அதுக்கு அடுத்த ப்ராஃபிட்டும் அதே மாதிரி நல்லா தான் இருக்குது. டிவிடெண்ட் நல்ல டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, நல்லா கொடுத்துருக்காங்க, நல்ல மூவிங்கில் இருக்குது. இதுக்கடுத்து முக்கியமான விஷயம், இந்த இடம்தான் சரியா இல்லை. இந்த இடம் வந்து ப்ரொமோட்டரும் பப்ளிக்கும் மட்டும்தான் வச்சுருக்காங்க. இதில் வந்து டிஐஇ எஃப்ஐஐ எதுவும் தொடக்கூட கிடையாது. அந்த இடம் என்னன்னு எனக்கு புரியலை. இங்கே பார்த்தோம்னா இந்த ரேட்டில் நெருக்கி இந்த ரேட்டில் உள்ள இந்த மார்க்கன் ஃபார்மா, அடுத்து எல்ஆர்எஸ், இவங்க எல்லாம் இது எல்லாமே கூட எல்ஆர்எஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். 25% வச்சுருக்காங்க. டிஐஐ 11% வச்சுருக்காங்க. அடுத்து மார்க்கன் பார்த்தோம்னா அதுவும் கூட எஃப்ஐஐ வந்து ஒரு 15% வச்சுருக்காங்க. டிஐஐ ஒரு 4% வச்சுருக்காங்க. ஆனால் இவங்கள்ட்ட வந்து சுத்தமாக ஒன்று கூட கிடையாது. சுத்தமாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. இந்த ஒரு இடம் இடிக்குது, ஆனால் இதெல்லாம் நல்லா இருக்கு. சேல்ஸு இப்போ நம்ம நார்மலாக பார்க்கணுன்னா சேல்ஸ் பார்த்து அவங்களோட ப்ராஃபிட் பார்த்து அவங்களோட குரோத்தை நம்ம குரோத் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அது நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் இதில் வந்து விஷயம் இல்லைன்னு இல்லை. இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா, ஒரு லாங் டேர்முக்கு நம்ம வச்சுக்கணும்னா அவங்க நிறைய விஷயம் பார்ப்பாங்க. எஃப்ஐஐ அவங்களாம் நிறைய விஷயம் பார்த்து அந்த மாதிரி வாங்கி போட்டு அவங்க வச்சுக்குவாங்க. அவங்க இதில் இல்லைங்கிறப்ப இது கவனிக்காமல் இருப்பாங்கன்னு கிடையாது. அவங்க இதில் இல்லைங்கிறப்ப நம்ம அதை கொஞ்சம் யோசிக்கணும். அது அந்த மாதிரி நம்ம அதில் லாங் டேர்முக்கு நம்ம அதில் இது பண்ணிக்காம இப்போ உள்ள குரோத்துக்கு நம்ம அதை பார்த்துக்க வேண்டியது. அப்புறம் வந்து கேன் பேங்க் அண்ட் ஃபெடரல் பேங்க், இது ரெண்டில் வந்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு நண்பர். வந்து ரெண்டுமே எனக்கு ஓகே தான், ரெண்டுமே நல்ல ஸ்டாக் தான். ரேட்டு வந்து ஃபெடரல் பேங்க் வந்து கொஞ்சம் நமக்கு சீப் ரேட்டாக இருக்குது. மற்றபடி ரெவென்யூ பார்த்தீங்கன்னா கேன் பேங்க் பாருங்கள் இப்படி அது கிராஜுவலாக எப்படி முன்னேறி இருக்கோ அதே மாதிரி தான் ஃபெடரல் பேங்க்கும். அது கிராஜுவலாக அப்படியே அவங்க இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் அது இருக்குது. ஆனால் ரெவென்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகியிருக்கோ அது போல் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தடுமாறி இருக்கு. இங்கே 2016 மார்ச்சில் மைனஸ் காமிச்சிருக்காங்க, 2018 மைனஸ் காமிச்சிருக்காங்க, 2020 மைனஸ் காமிச்சிருக்காங்க. யாரு? கனரா பேங்க். அதுவே ஃபெடரல் பேங்க் வந்து ரெவென்யூ எப்படி பாருங்க, ரெவென்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகியிருக்கோ அதே தான் அவங்களோட ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கூட குறையல. அவங்களோடது அதுக்கு தகுந்த மாதிரி இங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஈவன் 2020 மார்ச்ல அதுல கூட சில பெரிய பெரிய பிரைவேட் பேங்க் எல்லாம் கூட அந்த 2020ல ஒரு தடுமாட்டம் இருந்துச்சு. இது அப்படியே கிராஜுவலா அதோட இது குறையவே இல்லை, அப்படியே தான் போயிட்டு இருக்கு. டிவிடெண்டும் பாருங்க, டிவிடெண்டும் வந்து இவங்க கிராஜுவலா எப்போ கொடுக்கல, 2020ல தான் அவங்க கொடுக்கல. மீதி இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. கேன் பேங்க்ல பார்ப்போம் டிவிடெண்ட். அவங்க பாருங்க 16 மார்ச்ல கொடுக்கல, அப்புறம் 18ல கொடுக்கல, 19ல கொடுக்கல, 20ல கொடுக்கல, 21ல கொடுக்கல. இந்த மாதிரியான சில தடுமாற்றங்கள் இதெல்லாம் கூட இது மோசம் கிடையாது. ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப இதோட இது கொஞ்சம் அசத்தலா இருக்கு. மேபி அதனாலதான் இவங்க வந்து இதை இப்படி அள்ளி போட்டு வச்சிருக்காங்களோ தெரியல. இந்த மாதிரி இருக்கலாம். இது எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு இதோட இது. இன்னொன்னு ரேட் வைஸும் பாக்குறப்ப அது ஒண்ணு வாங்குறதுக்கு இதை நீங்க 3 வாங்கிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். என்னோட கருத்து இது. உங்களுக்கு எது இதுக்கோ உங்களுக்கு ரெண்டுமே எதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதுல
அதை கொஞ்சம் நீங்க டிவைட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க போடுற முதல்ல அதுல கொஞ்சமும் இதுல கொஞ்சமும் வாங்கி அந்த மாதிரி டைவர்சிஃபைட் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம் நீங்க. இந்த ரொம்ப லோ ரேட்ல 2 டிஜிட்ல ஏதாவது மோட்டார் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு போல இருக்க யாரோ நண்பர் ஹிண்டு மோட்டார்னு சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்தோன்னே தான் ஞாபகம் வந்துச்சு. நான் ஒரு தடவை இது ஏதோ ஒரு இதுல யார் மூலமாவோ நான் பார்த்தேன். நான் தேடி பார்த்தனா இல்ல யாரோ அதை போட்டிருந்ததுல நான் பார்த்தேனா என்னன்னு தெரியல. திருப்பி அது ஏதோ ஒண்ணு பிடிக்காம நான் அதை விட்டுட்டேன். இப்ப சரி அது சொல்றாங்களே, சரி நம்ம பார்ப்போம். அது பார்த்தோன்னே ஞாபகம் வந்துச்சு, நான் இதை பார்த்திருக்கேன் அப்படின்னு. சரி அதையும் தான் பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தா, இங்க பாருங்க 9/2004 2006ல ஒரு 60 ரூபா வந்து திருப்பி வந்து 2008ல ஒரு ராக்கெட் விட்டுருக்காங்க. எவ்வளவுக்கு? அது ஒரு 100 ரூபா தொட்டிருக்கு. தொட்டுட்டு திருப்பி ஓடியாந்து படுத்துட்டாங்க. அது படுத்தாதான் போல இருக்கு. எத்தனை வருஷம்? 2008 இருந்து 2024 வரைக்கும் அது இப்படி இந்த ரேட்ல தான் இருக்கு. 30 ரூபால இருந்து இப்ப திருப்பி ஏதோ ஒண்ணு இப்ப 8 ரூபா 10 ரூபா இருக்கா? என்ன ரேட் இருக்கு இப்போ? இது என்ன ரேட்? 18 ரூபால இருக்கு. சரி அதையும் தான் பார்ப்போமே. கடன் 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 கடனையும் பரவாயில்லையே, கடன் தான் குறைச்சிருக்காங்க தான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சேல்ஸ். இந்த சேல்ஸை ஒரு தடவை நீங்க பாருங்க, இதையும் பாருங்க. இந்த சேல்ஸ் இருக்கிற கண்டிஷனை நீங்க பாருங்க. 22 பாருங்க, 23 பாருங்க. இந்த மாதிரி சேல்ஸ் அவங்க பண்ணினாங்கன்னா எந்த மாதிரியான ப்ராஃபிட் அவங்க கொடுப்பாங்க பாருங்க. நீங்களே பாருங்க, ஏதாச்சும் உருப்பட்டிருக்கா பாருங்க. ஏதாவது ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க? 21 22ல ஏதோ காமிச்சிருக்காங்க. டிவிடெண்ட பாருங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுல வந்து சிலதெல்லாம், சில பென்னி ஸ்டாக் எல்லாம் ஒரு சில இடம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுவுமே இவங்களோட இந்த டீல் எல்லாம் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி போய் பார்த்தோம்னா, அவங்க சில இதெல்லாம் அந்த அம்பாசிடர் இந்த கார் இதெல்லாம் இருக்கு. அந்த இவங்களோட எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன, அது ஃபாரின் இது காரெல்லாம் ஏதோ இருந்துச்சு. 2 3 பார்த்தேன், நான் மறந்துட்டேன். அது என்ன ஆகும்னா, அது எப்படி சொல்றது, இப்போ வாரன் பஃபட் வந்து 14 வயசுல அவர் மார்க்கெட்டுக்கு வந்தாரு அப்படின்னா, கொக்கோ கோலால அவர் ஏன் வந்து இன்வெஸ்ட் பண்ணினார் அப்படின்னா, அவர் தெருவில் நடந்து போறப்போ ஒவ்வொருத்தரோட கையிலையும் கொக்கோ கோலா பாட்டில் இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப அது எவ்வளவு தூரம் அது சேல்ஸ் ஆகும் அப்படிங்கறத அவர் கால்குலேட் பண்ணி அந்த கொக்கோ கோலா ஸ்டாக் அவர் வாங்கினாரு. இன்னமும் அவர் வச்சிருக்காரு அப்படிங்கிற ஸ்டோரி நம்ம பாக்குறோம். அப்ப அதே மாதிரி இப்ப மாருதி சுசுக்கின்னா நம்ம தெருவுல எத்தனை மாருதி சுசுக்கி நம்ம பாக்குறோம். எவ்வளவு பேர் டாக்டர்னு சொல்லுவாங்க, அந்த டாக்டர்ஸ் கூட அவங்க அந்த மாருதியில உள்ள ஒரு காரை தான் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அந்த இந்திய மக்களுக்கு தகுந்தபடியா அந்த தெருப்பூரா நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை மாருதி சுசுக்கில நம்ம பார்ப்போம். இந்த அம்பாசிடர் எத்தனை பார்ப்போம் நம்ம. அது ஒரு காலத்துல அம்பாசிடர் இருந்துச்சு. அது மாதிரி டாடா மோட்டார்ஸ்னா அது எப்படி நம்ம பாக்குறோம். அதுக்கு தகுந்தபடிதான் அதோட சேல்ஸும் இதுவும் இருக்கும். எதுவும் மோட்டார் தான். அவங்க காமிக்கிற இதுக்கு ரீசன் இதுதான். மக்கள் வந்து எவ்வளவு தூரம் அதை வாங்குறாங்க, விக்கிறாங்க. டிமாண்ட் அண்ட் சப்ளை தானே எல்லாமே. அதனாலதான் அது அப்படி இருக்கு. இப்ப இதுல நம்ம போய் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கறதான். இப்ப நீங்களே பாத்துக்குங்க. இப்ப நம்ம அசோக் லைலண்ட் சொல்றேன்னா வேற வழியே கிடையாது அப்படின்னு நான் அசோக் லைலண்ட்ல சொல்றேன்னா, பஸ் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. நம்ம அதுல கார் இல்ல அப்படிங்கறது இல்ல. பஸ் எல்லாம் நீங்க பாருங்க, அது கவர்மெண்ட்டுக்கு அவங்க பஸ் ஓடிட்டு தான் இருக்கு. இருக்கிற பஸ் எல்லாம் அது இல்லாம இந்த டிஃபென்ஸ்ல அவங்க அந்த மிலிட்ரி இதெல்லாம் இருக்கு பாருங்க. அது வருஷா வருஷம் அவங்களோட இது ஒண்ணும் அது நடந்துகிட்டே இருக்கும் அசோக் லேலண்டோட. இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு இது ஓடிக்கிட்டே இருக்கும். லாரி பாக்குறோம், அந்த மாதிரி அவங்க ஹெவி வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி அது ஒரு இது ஓடிக்கிட்டே இருக்கும்.
இவங்களோட ஸ்டோரி நீங்க ஒண்ணுமே இல்லைன்னாலும் அவங்களோட ஹிஸ்டரி இருக்குல்ல, அது போய் அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க பண்ணிட்டு இருக்கிறது நம்ம டெய்லி யூஸ் ஆவோ அல்லது மக்களோட நிறைய அது புழங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது வெளியில வந்து அது ஓடும். இது இப்படி இருக்கு, திருப்பி அவங்க மறுபடியும் அதை ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது வரும். இந்த மாதிரிதான் இதை நீங்க பாருங்களேன். நீங்க பார்த்துட்டு அது என்ன பண்ணலாம்னு நீங்க பாருங்க. எங்க பார்த்தா அதோட பேலன்ஸ் ஷீட் பார்த்து ப்ராஃபிட் அண்ட் குவார்ட்டர் பாருங்க. இது எல்லாம் நீங்க பாருங்களேன். இந்த சேல்ஸை நீங்க பாருங்க. குவார்ட்டர் என்ன பண்ணிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. முட்டையா போட்டு வச்சிருக்காங்க. இதுல இவங்க என்னத்த நம்ம பண்ண முடியும், என்னத்த வாங்க முடியும், நீங்க சொல்லுங்க. இதுல என்ன பண்றதுக்கு இருக்கு? ஆனா இதுலயும் அவங்க பாருங்களேன், இதுல கூட எஃப்ஐஐ ஏதோ ஒன்று வந்து 0.02 3.14 இப்படி ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க. ஆனா அந்த பிடிஹெச்ல பாருங்களேன், அதுல ஒன்னும் கூட இல்ல. நீங்க பாருங்களேன், இதுல வந்து இதுல சேல்ஸ் கிடையாது, ப்ராஃபிட் கிடையாது, அவங்க டிவிடெண்ட் கிடையாது, ஒன்னும் கிடையாது. ஆனா இங்க கொஞ்சம் வச்சிருக்காங்க. இது அந்த ஃபாரினோட இது ஏதோ ஒண்ணு இருந்துச்சு, ஏதோ ஒரு டீல் அதுக்குள்ள இருக்கு, ஏதோ ஒரு ஃபாரின் காருக்கு அப்படின்னு இதை நான் பார்த்தேன். அதனாலயோ தெரியல, ஆனா டிஐஏ வச்சிருக்காங்களே. இந்த மாதிரி இருக்கிற இந்த மொக்கையா இருக்கிறதுல கூட அவங்க வச்சிருக்காங்க. ஆனா இது நல்லா இருக்கு இந்த பிடிஹெச். இதுல இது அவங்க காமிக்கிற சேல்ஸ் நல்லா இருக்கு, அவங்களோட டிவிடெண்ட் நல்லா இருக்கு, ப்ராஃபிட் நல்லா இருக்கு, இதெல்லாம் நல்லா இருந்தும் ஒண்ணு கூட அவங்க வச்சு இல்ல. அது என்னங்கிறது எனக்கு உண்மையிலேயே எனக்கு அது புரியல. இது எங்கேயோ வந்துட்டேன். இந்த ஹிந்துஸ்தான் மோட்டரா இது, அதுதான். இது வந்து வெறும் ட்ரேடிங்குக்காக எதுவும் பண்ணினா சரி, மித்தபடி அத நான் நினைக்கிறேன் ஏதாவது இதுக்கு கீழே உள்ள ஒரு ஸ்டாக் இருந்தா சொல்லுங்கிறதுனால அவங்க சொல்லியிருக்காங்க போல இருக்குங்கிறதுக்காக அத வந்து எஃப்ஐஐ என்ன பண்ணிருக்காங்கன்னு பாக்கணும். அவங்க வாங்கி குமிச்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க கொண்டே ஏத்துற வேலை அவங்க பண்ண மாட்டாங்க. அதுல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளவுதான். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கேட்டவங்களுக்கு சொல்லியாச்சுன்னு நான் நினைக்கிறேன். பிடிஹெச் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, கேன் பேங்க், ஃபெடரல் பேங்கான்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த ஹிந்து மோட்டார் வந்து அவங்க கேட்டதுக்காக சொல்லி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதுக்கு சொல்லி இருந்தாங்க.